பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சீலா மீன் கட் பண்ணி வச்சுருக்கோம், சோள மாவு எடுத்துருக்கோம், உப்பு எடுத்துருக்கோம், மிளகாத்தூள் வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்புக்கு போகலாம். மீன் வறுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எல்லோரும் தோசை கல்லில் தான் வறுப்பாங்க, நாங்கள் கடாயில் தான் வறுப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. மீனை போட்டுக்கலாம். இது எண்ணெயில் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கல்லில் பரட்டினா வேறு மாதிரி இருக்கும். இது எண்ணெயில் வறுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் எண்ணெயில் போட்டுருக்கோம். மீன் போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு எண்ணெய் எடுத்துடலாம். எல்லாமே எடுத்துடலாம். எண்ணெய் எடுத்தாச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.